ஹலோ, வெல்கம் பேக் டு சமைக்க ரெடியா. இன்றைக்கி நம்ம பண்ணுறது ஃபிஷ் பிரியாணி. ஸோ இதுக்கு வந்து ஒரு 300 கிராம் ஃபிஷ் எடுத்திருக்கேன். அதுக்கு அதே அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸை. ஸோ 1.5 கப்பு 300 கிராம்ஸ் ரைஸ் எடுத்துக்கலாம். சரி, வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபிஷ்ஷை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு சால்ட், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மீனை வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா மேரினேட் பண்ணி, அதாவது ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பவுடர்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறேன். ஸோ போட்டு நல்லா மேரினேட் பண்ணி இதை வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஸோ ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரை எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். ஸோ எண்ணெய் வந்துட்டு ரொம்ப ஊற்ற தேவையில்லை, ஒரு 100 கிராம்ஸ் கூட ஊற்றினா போதும். மீதி இருக்கிற எண்ணெயை நம்ம பிரியாணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பிரியாணி கிரேவி பண்ணது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கப்பா, ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு 100 ml ஆயிலை ஊற்றிடலாம். அதில் வந்து ஒன்ஸ் எண்ணெய் வந்து அதாவது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போட்டு நீட்டாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஹார்ட்லி ஒரு 5 to 10 minutes ஃப்ரை இருந்தாலே போதும், அதாவது மீன் உடையாமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ அப்படி தான் பாருங்கள். இப்போ வந்து திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டு இப்போ மீன் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஸோ முள் இல்லாத மீனாக பண்ணுங்கள், அப்போ தான் வந்துட்டு பிரியாணியில் வந்து இதாக இருக்கும், அதாவது முள் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு கிரேவி பண்ண போகிறோம். கிரேவிக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடலாம். அதோட மீதம் இருக்கிற இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை ஊற்றிடலாம். அதோட 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 1.5 inch அளவு பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், அன்னாசிப்பூ, அதுக்கப்புறம் ஜாதிபத்திரி 1. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதோட நம்ம வந்துட்டு ஒரு ஃபுல் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வெங்காயத்தை நம்ம வதக்கணும். ஸோ இது வதக்கும் போதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுருங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா, அதாவது அந்த இதில் வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 1/2 லெமன் எடுத்து பிழிஞ்சிட போகிறோம். பிழிஞ்சிட்டு இப்போ வந்து மசாலா போட போகிறோம். அதில் அதே மாதிரி தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதை மட்டும் போட்டால் போதும். இதோட வந்து மறக்காமல் 2 அல்லது 3 பே லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது அந்த பிரியாணி இலை அதை ஆட் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப்பு நல்லா அடித்த தயிரை வந்து ஊற்றி, அதாவது ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா தெரிஞ்சிரும். ஸோ அதான் ஒன்ஸ் இது நல்லா வெந்ததுக்கப்புறம், தயிரோடு சேர்த்து வெந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மீனை, ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீனை மேலே அழகாக வச்சுட்டு, அது ஸ்லைட்டாக ரொம்ப பண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிரும். ஸோ ரொம்ப ஜென்டிலாக அதை வந்து அப்படியே பெரட்டி விடணும், அந்த மசாலா சேர்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு 5 minutes குக் பண்ணால் போதும். ஸோ அந்த மசாலா சேரணும், அவ்வளோதான். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சிடலாம், தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ரைஸுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 inch அளவுக்கு பட்டை, அப்புறம் வந்து 2 அல்லது 3 பே லீஃப், இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக கொதித்து வரும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கும்போது அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு, அப்புறம் இது வந்து அதாவது தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம
அதாவது ஊற வச்சுருக்கோம் இல்லையா, 1/2 hour ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க ரைஸை போட்டுட்டு ஒரு 80% வேக வச்சு எடுத்துட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ தண்ணியும் வந்து கொதித்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ரைஸை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அப்படியே குக் பண்ணிடலாம். தண்ணி வந்து நிறையா ஊற்றுங்க. ஏன்னா ஃபில்டர் பண்ணும்போது இல்லாட்டா வந்து ஒரு மாதிரியா ரைஸ் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான். ஸோ இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ ரைஸையும் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு ரைஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்போ வெந்துருச்சு. இப்போ வந்து ரைஸை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். ஒன்ஸ் ரைஸை ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டு ட்ரையாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கறி இல்லையா, கறியில் வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்துட்டு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கணும், நல்லா கட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரைஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் தண்ணி ஹாட் வாட்டர்லேயோ இல்லை இந்த வடித்த தண்ணியிலையோ, இந்த ரைஸை வடித்த தண்ணியிலையோ கொஞ்சம் ஒரு 10-15 ஸ்ட்ராண்ட் வந்து குங்குமம் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து மேலே ஊற்றிட்டு ஒரு 15 minutes தம்மில் போட போகிறோம். தம்மில் எப்படி பண்ண போகிறோம்னா இதை வந்து சில்வர் ஃபாயிலில் கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு ஹெவி லிட்டு, நான் வந்து ஒரு கண்ணாடி லிட்டு போட்டிருக்கேன். கண்ணாடி லிட்டு போட்டு ஒரு 5 minutes சிம்மில் வச்சு தம்மில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க, ஸ்டவ்லேயே விட்டுருங்க. ஒரு 10 to 15 minutes விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பிரியாணி நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் இப்போ வந்து நம்ம போட்டாச்சு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு டோட்டலாக. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்ல ரைஸ் வந்து ரொம்ப பொலன்னு இருக்கும். இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப பொலன்னு இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, see you.